உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விஜய் சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. ஏன் ஒரு அதிமுகவை விட்டுட்டு பேசுறாரு? இது பப்ளிக்ல வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது. ஓகே, நீங்க அதிமுகங்கிறது எதிர்கட்சி, இங்க எங்களுக்கும் அதிமுக தான் போட்டின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் டிஎம்கே ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு அவருக்கு வர வச்சது திமுக தான். ஏற்கனவே லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரோ கவர்மெண்ட் ஓட்டு ஸ்பிளிட் ஆகணுங்கிறதுக்காக தான் கமலஹாசன் இறக்கி விட்டாங்க. டிஎம்கே தான் இறக்கி விட்டது. ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. ஃபைனலா அவர் எங்க போய் சரண்டர் ஆனாரு? டிஎம்கே கிட்ட. வேற நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அதே நிலைமை தான் வரும். என்ன சார், டிஎம்கே உடைய பி டீம்ங்கறீங்களா விஜய? திமுகங்கிற ஒரு டீமுக்கு ஓகே, விஜய் ஒரு சப்ஸ்டிட்யூட். எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு ஒரு தொடர் தோல்விங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. கருணாநிதியை தொடர் தோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த நாட்டில். அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கருணாநிதியை விட எடப்பாடியார் வந்து ஸ்டால்வாட்டு பாலிடிக்ஸ்ல 76 ஜனவரி 31 அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க சார். அதுல இருந்து 89 எம்ஜிஆர் சாகர வரைக்கும் கருணாநிதி எழுந்துக்கலையா? அப்போ அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? நான் எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா, நான் என் வீட்டுல எங்க அம்மாவை வந்து அம்மாவையும் அக்காவையும் கூட்டு போய் ஓட்டு போட வச்சேன். எம்ஜிஆர் இருக்கா சார்? ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அவங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையும் கூட்டு போய் விஜய்க்காக ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் ரசிகன் வந்து டெடிகேட்டர் ஃபீடர். விஜய்க்கு அப்படி யாரும் இல்லைங்கிறீங்களா? எங்க இருக்காங்க? விஜயகாந்த் வந்து இவரை விட சுப்ரீம் ஸ்டார். அவரு 8% ஓட்டு வாங்கினாரு. விஜய்க்கு வந்து பெரிய மாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. 10% வாங்கலாம், 15% வாங்கலாம், ஒரு சீட் வாங்க முடியுமா? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபவுல் பிளே பண்றாரு. வாக்காளர் திருத்தம் வருது இல்ல, டபுள் என்ட்ரி எடுத்தா என்ன சார் கெட்டு போச்சு? அந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. நேற்று தமிழ்நாடு முழுக்க இவரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அப்புறம் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அப்போ வந்து செத்து போனவனும் ஊர் மாறி போனவனும் ஓடி போனவனும் டபுள் என்ட்ரி இருக்கவனும் எல்லாரும் ஓட்டு போட்டா தான் திமுக மாதிரி நாமளும் ஜெயிக்க முடியும்னு விஜய் நினைக்கிறாரா? கட்சியில இருந்து சீனியர்கள் ஓரம் கட்டப்பட்டது, வெளியேறியது, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு பலவீனமா போய் முடியாதா சார்? நம்ம படிக்கும்போது பழையன கழுதலும் புதியன புகுதலும் நம்ம படிச்சுக்கோமா, அது அரசியலுக்கும் பொருந்தும். ஓகே, பொருந்தும். பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒரே வாய்ஸ்ல பேசுறாங்களே, உங்களை யார் இயக்குறாங்கன்னு கேட்கிறேன். பிரிஞ்சு போனவங்க முதல்ல யாருன்னு ஒரு தயவு பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் செங்கோட்டையன் தினகரன் 3 பேரையும் வந்து சசிகலாவும் ஸ்டாலினும் வந்து கூட்டா இயக்குறாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். அதிமுகவை ரொம்ப நெருக்கமாக கவனித்த பத்திரிகையாளர்கள்ல நீங்க முக்கியமானவர் சார். ஸோ அதிமுகவை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2021 ஆட்சி, திமுக ஆட்சி கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போது. இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு வந்து 6 மாதம் தான் இருக்கு. திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டணியா வச்சிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் உருவாகி இருக்கே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகல. இன்னொரு பக்கம் விஜய் இருக்காரு. திமுகவுக்கு எதிரான பல்வேறு அதிருப்திகள் இருக்கு. எதிர்கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நரேட்டிவை ஒருங்கிணைக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? குறிப்பாக விஜய் சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. ஏன் ஒரு அதிமுகவை விட்டுட்டு பேசுறாரு? இதோடைய அரசியல் என்ன சார்? இல்ல, அதுல விஜய் மட்டும் இல்ல, சீமான் கூட எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறத விட்டு அரசியலுக்கு வர்ற எல்லாருமே வந்து அவங்கள வச்சுதான் டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க அதிமுகங்கிறது எதிர்கட்சி, இங்க எங்களுக்கும் அதிமுக தான் போட்டின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது பப்ளிக்ல வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது. ஓகே, எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி, இல்ல எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டின்னு யாராவது சொல்லுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க, சொல்லுவாங்களா? அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்றது வந்து ஏன் டிஎம்கே ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஆன்டி கவர்மெண்ட் வந்து அவங்க எதிர்த்தாதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா விஜய். அந்த நினைப்பு அவருக்கு வர வச்சது திமுக தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நான் இன்னைக்கு சொல்ல விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன நாள்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய எல்லா டிபேட்லயும் நீங்க பாருங்க,
ஓகே, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை பங்கு போறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்ல வரீங்களா? போடுறதுக்கு இல்ல, அது அப்படியே கன்சாலிடேட் ஆகி மெயின் அப்போசிஷன் ஏடிஎம்கேக்கு போகாம அதை பிரிச்சு எடுத்தா டிஎம்கே இருக்கிற ஓட்டை வச்சு ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. என்ன சார், டிஎம்கே பி டீம்ங்கிறீங்களா விஜய? டிஎம்கேக்கு பி டீம், ஏ டீம், சி டீம் நான் இந்த வகைப்படுத்த தயாராகவே இல்லை. சரி, பிஜேபி சார் டிஎம்கேனுடைய டீம், அது அடிஷனல் டீம்னு வச்சுக்கோமே, ஓகே, எக்ஸ்ட்ரா பிளேயர்னு வச்சுக்கோமே, கிரிக்கெட்ல 15 பிளேயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோமே. அதாவது திமுகவுடைய சப்ஸ்டியூட்டியாக விஜய் இருக்காருன்னு சொல்ல வரீங்க? திமுகவுடைய சப்ஸ்டியூட்ல திமுகங்கிற ஒரு டீமுக்கு அது ஒரு சப்ஸ்டியூட். ஓகே, திமுகங்கிற ஒரு டீமுக்கு ஓகே, விஜய் ஒரு சப்ஸ்டியூட். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போக கூடாது, ஃபுல்லா போக கூடாது. ஓகே, அதை வந்து ஏற்கனவே லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரோ ஏடிஎம்கே அது மாதிரி ப்ரோ கவர்மெண்ட் ஓட்டு ஸ்பிளிட் ஆகணுங்கிறதுக்காக தான் கமலஹாசன் இறக்கி விட்டாங்க. சரி, நீங்க கமலஹாசனையும் வந்து டிஎம்கே தான் இறக்கி விட்டது. அன்னைக்கு அந்த ஃபவுல் பிளே வந்து ஸ்ட்ராங்கா பண்ணாங்க, ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. பட் அவர் ஒருத்தரால் தான் ஜெயிக்க முடிஞ்சு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா ஃபைனலா அவர் எங்க போய் சரண்டர் ஆனாரு? டிஎம்கே கிட்ட. வேற சார், நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயம் அதே நிலைமை தான் வரும். சார் 2016 எக்ஸாம்பிளா சார், ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகள் திமுகவுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவானுச்சு. அது மாதிரி தான் விஜய் நீங்க வந்து சொல்ல வரீங்க இந்த எலெக்ஷனுக்கு? இல்லையே, இதுலயே எனக்கு வந்து மாறுபட்ட கருத்தே இருக்கு. என்ன சார்? அன்னைக்கும் கருணாநிதி இந்த மக்கள் நல கூட்டணிங்கிறத வந்து உருவாக்கிட்டு அவருதாங்கிறது. ஆமா, சில பேர் ஜெயலலிதா மேடம் தான் உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க சார். சொல்றவங்களை வந்து அதுக்கு வந்து ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லுங்க. நான் சாட்சியோட சொல்றேன். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு சார். ஆமா சார். நீங்க வைகோ வீட்டுல போய் திருமாவளவன் சாப்பாடு சாப்பிட்டாரு, திருமாவளவன் வீட்டுல போய் வைகோ சாப்பாடு சாப்பிட்டாரு, நடந்தே போனாங்க, தர்மபுரியில போனாங்க, கிருஷ்ணகிரியில போனாங்க, ஊர்லாம் போனாங்க. இவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் குறுக்கும் முறுக்கும் ஒன்னாரு, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒன்னாரா? எஸ். அப்புறம் இது விஜயகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி அவருடைய மைத்துனர் ஒருத்தர் இருக்கார் சுதீஷ்னு, மேடை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இவர் தான் கல்வி மந்திரி, இவர் தான் அந்த மந்திரி, இவர் தான் இந்த மந்திரின்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதா தனியாக தான் நின்னாங்க. அவங்க தான் 138 சீட் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. உண்மையிலேயே ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டது தான் மக்கள் நல கூட்டணின்னு சொன்னா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் எங்க போய் சேர்ந்துருக்கணும் சொல்லுங்க சார்? ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கணும். ஆமா, எங்க போனாங்க? டிஎம்கே கூட போனாங்க. யார் முதலாளியோ முதலாளிகிட்ட போய் சரண்டர் ஆனாங்க. நாங்க தான் அவங்களுக்கு முதலாளிங்கிறத பின்னாடி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் நிரூபிச்சு காமிச்சிட்டார்ல. இவங்களுக்கு 15 கோடி அவங்களுக்கு 10 கோடின்னு போன எலெக்ஷன்ல கொடுத்தோம்னு சொல்லி காமிச்சிட்டார்ல. தேர்தல் நிதி சார். அதே தேர்தல் நிதியை தான் அன்னைக்கும் கொடுத்தாங்கிற நானு. 2016லயும் இங்க தேர்தல் நிதி ஓப்பனா கொடுத்தாங்க. ஏன்னா ஓப்பனா கொடுக்கறதுங்கிறது ஸ்டாலினுடைய கிரிமினல் பிரெயின். இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. கை நீட்டி கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது, அன்னைக்கு வரைக்கும் பெரிய மரியாதை இருந்தது. இன்னைக்கு எங்க போச்சு இந்த கம்யூனிஸ்ட்? உண்டி உண்டி எடுத்து மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணி கட்சி நடத்தின கம்யூனிஸ்ட் 15 கோடியும் 10 கோடியும் வாங்கின உடனே மக்கள் மத்தியில் எங்க போனாங்க? நீங்க தமிழ்நாட்டில் இவங்க காசு வாங்குற கூட்டம்ங்கிறத நிரூபிச்சவர் வந்து ஸ்டாலின். அதுக்காக நான் பாராட்டுறேன். பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் பேசுறாங்க. அவங்க காசு நீங்க தேர்தல் நிதின்னு சொல்லுங்க, எந்த நிதி வேணாலும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருந்தீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? கொடுத்து அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்து அவங்கள வந்து நிக்க வச்சாங்களா? உங்களுக்கு சீட் கொடுத்தாங்களா? அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு உங்க கேண்டிடேட்டுக்கு அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு இத்தனை கோடி 25 கோடி 2 கட்சியும் சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலின், அதுக்கப்புறமும் நீங்க வந்து அவங்க கூட தான் இருக்கீங்க, தப்பு இல்லை, நீங்க அரசியல் பண்ணணும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க சொல்ற மாதிரி விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அதிமுக இருக்கு. அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கு, அதான் சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வந்தீங்க? 2 பேர் தான் கூட்டணி இருக்காங்களே தவிர ஒரு பெரிய கூட்டணி உருவாக்க முடியலையேங்கிற கேள்வியை தான் வைக்கிறேன். இல்ல, நீங்க எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டணி சட்னி எல்லாம் எப்படின்னா மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் சக்சஸ் ஆகும். நீங்க போன எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து ஒரு 10 கட்சியோ 8 கட்சியோ கூட வச்சு நின்னாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்துருச்சு. ஆமா, அப்போ ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, வந்தாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அதிமுக ஒரு 75 சீட்டு ஜெயிச்சிருக்குல்ல. பிரதான எதிர்கட்சி அவங்க தான் சார். பிரதான எதிர்கட்சி மட்டும் இல்ல, 75 சீட் ஜெயிச்சிருக்கு. ஆமா, நீங்க 2011ல அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது திமுக 23 சீட் தானே வந்தது.
அப்ப மக்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ஃபேவரா இருந்தாங்க, அதிக ஃபேவரா இருந்தாங்க. விஜயகாந்த் அவங்க கூட இருந்தார், போக்குவரத்து அவரு தான் பிரதான எதிர்கட்சியா வந்தாரு. ஆமா. 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் வந்து கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சாரு. 233 தொகுதி வாஷ் அவுட்ல. ஆகையால் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே. அடுத்த எலெக்ஷன் டைம்ல என்னதான் திமுக வந்து இன்னும் ஒரு 5 கட்சியை சேர்த்து வந்தா கூட இந்த ஆட்சி இறங்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பார்ப்பாங்க, சப்ஸ்டியூட் யாருன்னு பார்ப்பாங்க, அவரை வந்து எதிர்க்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஓகே. அப்படிதான் வருமே தவிர அதிமுக கூட கூட்டணி கட்சி களத்துல திமுகவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கடிகள் எதிர்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாமரை செல்வன் அப்படி போய் உங்க டி நகர் மார்க்கெட்ல நின்னாலே தெரியும். டி நகர் மார்க்கெட்ல சிவா விஷ்ணு கோவில் பக்கத்துல போய் நின்னாலே அங்க வர்றவங்க, அங்க காய்கறி வாங்குற வர்ற லேடிஸ்ட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னா வந்து ஏதோ எனக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு கூட சொல்லலாம். எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ராம ஆண்டால் ராவண ஆண்டால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் மெயின். இந்த 4.5 வருஷ ஆட்சியில இவங்களால மக்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு பட்டியல் போட சொல்லுங்க. 3 விஷயம் சொல்லுவாங்க. பஸ்ஸில் ஓசியில் பெண்கள் அனுப்பிச்சோம்பாங்க. இந்த ஓசிங்கிற வார்த்தை எந்தில்லை, திமுக மந்திரியாக இருந்த பொன்முடியுது. 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறோங்கிறாங்க. 3வது மாணவர்களுக்கு 1000 ரூபா படிப்பு செலவு. இந்த 3 தானே. இந்த 3 தான் அவர்களால் சொல்ல முடியுமே தவிர, இந்த 3 தவிர இந்த 4.5 வருஷத்தில் ஒரு தொழிற்சாலை நாங்கள் கொண்டு வந்தோம் தமிழ்நாடு அரசு சார்பில், சொல்லுங்க. இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தோம், சொல்லுங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஓயு போட்டிருக்கோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அவங்க தொழிற்சாலையெல்லாம் வரும், அதில் 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லாம் வந்து அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு கூப்பிடலாங்கிற மாதிரி வந்த பிறகு தான் இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஒன்று. 2வது, நீங்கள் தாலிக்கு தங்கம்னு ஒரு நல்ல திட்டம் ஜெயலலிதா செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஏழை பொண்ணுங்களுக்கு, கல்யாணமே ஆகாமல் இருந்தவங்களுக்கு 1 சவரன் இன்னைக்கு என்ன சார் விலை? 1 லட்ச ரூபாய் நெருங்குது. 1 லட்ச ரூபாய் நெருங்குது சார். அந்த தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அவங்களுக்கு 25,000 ரூபா 50,000 பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அதை நிறுத்திட்டு தானே நீங்கள் இன்னைக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறீங்க. இந்த வீட்டில் ஒரு அம்மா 1000 ரூபா வாங்குதுன்னா அடுத்த வீட்டில் தாலிக்கு தங்கம் இல்லாமல் இயங்குற பெண்கள் ஓட்டு உங்களுக்கு வந்துருமா? அது மட்டும் இல்லை, அவங்க நினைக்கிறாங்க இந்த 3 வந்து நம்மளை கரையேற்றிடும்னு. 2010 2011 எலெக்ஷன் 10 எண்டில் கருணாநிதி இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்தாரு. எல்லா வீட்டுக்கும் இலவச கலர் டிவி சொன்னாரா? அன்னைக்கு ரேஷனில் 2 ரூபா அரிசி வித்துட்டு இருந்தது, அதை 1 ரூபான்னாரு. இந்த இலவச கலர் டிவியும் 1 ரூபா அரிசியும் நம்மளை திரும்ப ஆட்சி கொண்டு உட்கார வச்சிரும்னு நினைச்சாரு. நடந்ததா? ஏன் நடக்கலைன்னா, இலவச கலர் டிவி கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல. அங்கே கொண்டு போய் கேபிள் கனெக்ஷன் சன் டிவியை நுழைச்சாங்க. அவன் கனெக்ஷனுக்கு 150 ரூபா கேட்டான். மக்கள் பார்த்தாங்க, டிவி கொடுக்காமே இருந்திருக்கலான்னு. ஆகையால் தான் அவங்களால வரல. ஆகையால் ஸ்கீம்ஸ் வந்து போடுறோம், அந்த ஸ்கீம்ஸ் வந்து போடுறதால நமக்கு ஓட்டு விழுந்துரும்னு சொன்னால் அது வந்து ஏமாந்த சூழ்நிலையை உருவாக்கும். சார், ஓகே சார். திமுகவுக்கு எதிரான அதிருப்திகள் இருக்குன்னு சொல்றீங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க சார். அப்பயும் அந்த அதிருப்திகள் வந்து காமிச்சிருக்கலாமே. மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாமே, ஆனால் ஓட்டு போடலையே. திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக கூட்டணிக்கு தானே ஓட்டு போட்டாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டெல்லிக்கு பிரதமர் வந்து ஸ்டாலின்னு சொல்லியா பிரச்சாரம் பண்ணீங்க? இல்லை, ராகுல் பிரதமர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் போட்ட ஓட்டு. இங்கே 1980 இந்தியாவிலேயே எந்த அரசியல் தலைவரும் செய்யாதவள வாயளவுக்கு பேசுவாங்க. பட்டியலின மக்கள் என்னுடைய சம்பந்தி, பட்டியலின மக்கள் என்னுடைய தம்பி, அண்ணன் எல்லாம் சொல்லுவாங்க. பட்டியலினத்தை சார்ந்த ஜெகஜீவன் ராம இந்தியாவுடைய பிரதமர் கேண்டிடேட்னு முன்னில் நிற்க வச்சு தேர்தலை சந்திச்சது எம்ஜிஆர். நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி இந்திரா காந்தியை கூப்பிட்டு வந்து கருணாநிதி. இந்திரா காந்திங்கிற கவுல் பிராமணருக்கு தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர எம்ஜிஆர் முன்னிறுத்தின ஜெகஜீவன் ராமுக்கு ஓட்டு போடல. எம்ஜிஆருக்கு 2 சீட் தான் கொடுத்தாங்க. ஆனால் சப்சிக்வெண்டா இதை வச்சுக்கிட்டு கருணாநிதி இந்திராவை ப்ரெஷர் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்ச உடனே எம்ஜிஆர் தான் வரணும்னு ஓட்டு போட்டு எம்ஜிஆர் திரும்ப கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு எதிராக 50-50 117 காங்கிரஸும் திமுகவும் நின்னாங்க. பெரிய கூட்டணி எடுபடலை.
போன தேர்தலில் நான் இப்போ ஜெயிச்சிங்கன்னு சொன்னா ராகுல் வரணும்னு, மோடிக்கு எதிரான மண்ணலைன்னு வச்சுக்குவோம். அதிமுக கேம் விழாங்கிறீங்க. அதிமுக வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை காட்டல. அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு பார்த்தாங்க, தனியாக நின்னாங்க, 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது அவங்களுடைய காலிபர். அதில் வந்து அதை வந்து அதிமுகவினுடைய தோல்வியாகவும் எடுக்க முடியாது, திமுகவினுடைய பெரிய வெற்றியாகவும் எடுக்க முடியாது. ஆனா எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு ஒரு தொடர் தோல்விங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. கருணாநிதியை தொடர் தோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த நாட்டில், அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கருணாநிதியை விடவா எடப்பாடியார் வந்து ஸ்டால்வாட்டு பாலிடிக்ஸில்? கருணாநிதி தொடர் தோல்வி 77 ஆரம்பிச்சது சார். 76 ஜனவரி 31 அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க சார். அதுலேருந்து 89 எம்ஜிஆர் சாகர வரைக்கும் கருணாநிதி எழுந்துக்கலையா? அப்போ அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? சொல்லுங்க சார். ஆகையால இந்த வெற்றி தோல்விங்கிறது சர்டன் பீரியட் தான். ஓகே, அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஜெயிச்சார். இப்போ வர்ற எலெக்ஷன்ல திமுக தோத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்லுவீங்க? எடப்பாடியாருடைய கேலிபர்னு ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஒத்துக்கிட்டான் சார். ஒத்துக்கிட்டான் தீரணும். அது வரைக்கும் தாமரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஐயையோ இந்த ஆடு நினைதேன்னு நான் அழுவே கூடாது. ஐயையோ இங்க வந்து கூட்டு இல்லையே, கூட்டணி இல்லையே, சட்னி இல்லையே, சாம்பார் இல்லையேங்கிறதுல இல்ல. அது இப்ப திமுக அவங்க இன்டாக்டா இருக்காங்க. இல்ல சார், எடப்பாடி திமுக இன்டாக்டா இருக்காங்க. ஆமா இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வெளியே போல. இது வரைக்கும் யாரும் வெளியே போல. யாரும் விஜயை நம்பியும் போகல சார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர் ஒத்தையில் இருக்காரு. ஆமா, அவரை நம்பி யாரும் போல. ஆமா, மிஞ்சி போனா ஏதோ ஒரு தினகரன் ஓப்பனிரு இது மாதிரி யாரோ ஒரு 2-3 பேர் இப்ப துண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பெட்டர்ன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது மாதிரி யாரோ ஒரு 2-3 பேர் போனதா உண்டு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்த பக்கம் இப்போதைக்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் தான் இருக்கு. ஆமா, வேற யாரும் இல்ல. எதார்த்தமான உண்மை. 2 அகைன்ஸ்ட் 10 வச்சுக்குவோம். ஆமா, 2 அகைன்ஸ்ட் 10. இந்த 10ல வந்து 5 இப்படி பார்த்தா உதயசூரியன் வச்சுக்குவோம். 2 ரெட்டலைன்னு வச்சுக்குவோம். போலிங் பூத் உள்ள போனா இந்த சிம்பிளை தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இந்த 2க்கு மீறி தான் அடுத்த சிம்பிளை பார்ப்பாங்க. ஓகே, உதயசூரியன் ரெட்டலை தான். விஜயா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், போலிங் பூத் உள்ள போனோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே சிம்பிளை பார்த்துட்டு தான் மற்ற கீழே வரும். கரெக்ட். அது தமிழ்நாடு மக்கள் சைக்காலஜி இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னொன்று, ஒரு 20 வயசுலேருந்து 25 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க சீமானுடைய அவருடைய பேச்சு போக்குவரத்து, அப்புறம் விஜயினுடைய சினிமா கிளாமர்லாம் வச்சு இருக்காங்க. தே ஆர் நாட் த டிசைடிங் ஃபேக்டர்ஸ். அபவ் 30 தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, இந்த அபவ் 30 தான் ஞாயிற்றுக்கிழமையானாலும் சனிக்கிழமையானாலும் வியாழக்கிழமையானாலும் போலிங் பூத்தில் வந்து ஓட்டு போடுறவங்க. இந்த 20 to 30 வெள்ளிக்கிழமை லீவுனா மகாபலிபுரத்துக்கு வந்து பைக் எடுக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் வந்து எங்கேயாவது ஊட்டிக்கு போகிற மாதிரி அவுட்டிங்கில் இருப்பாங்களே தவிர சின்சியராக வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் விஜய் அதை மாற்றுவாருங்கிறாங்களே சார். அப்படின்னா விஜய் வந்து அந்த 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்கள போலிங் பூத் நோக்கி உள்ளி தந்தக்கூடிய ஆற்றல் வந்து விஜய் கிட்ட இருக்கு. இங்க வந்து திராவிட கட்சிகள் தோத்து போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் விஜய் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதுவும் இளைஞர் கூட்டம் வருது, காசு கொடுக்காம கூட்டம் கூடுது. ஸோ இவங்க வந்து விஜய், இவங்க எல்லாருடைய ஓட்டையும் விஜய் வந்து கேப்சர் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார். இல்லை, எனக்கு என்னன்னா எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா, நான் வந்து ரொம்ப அப்போதான் எனக்கு ஓட்டு உரிமை வருதுன்னு வச்சுக்குவோம். நான் என் வீட்டில் எங்கள் அம்மாவை வந்து அம்மாவையும் அக்காவையும் கூட்டு போய் ஓட்டு போட வச்சேன். எம்ஜிஆர் இருக்கா சார்? ஆமா, அதிமுகவுக்கு. எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆர் திமுக, திமுக எம்ஜிஆர், அது மாறின பிறகு எம்ஜிஆர் கரெக்ட். அப்போ ஓட்டு போட வச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அவங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையும் கூட்டு போய் விஜய்க்காக ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா அன்னைக்கு இருந்தவன் இந்த டெடிகேட்டர் ஃபீடர் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மின்சாரம் கடத்தி ஒன்று இருக்கு, மில்லுகளுக்கு கொண்டு போடுவாங்க, டெடிகேட்டர் ஃபீடர்னு ஒன்று. அந்த ஃபீடர் இருந்துட்டாலே வந்து மின்சாரம் மில்லுக்கு வரும். ஓகே, அது மாதிரி அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் ரசிகன் வந்து டெடிகேட்டர் ஃபீடர். விஜய்க்கு அப்படி யாரும் இல்லைங்கிறீங்களா? எங்க இருக்காங்க? நீங்க எம்ஜிஆருடைய பாரம்பரியம் என்ன? எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்திருக்காரு? திமுகல ஒரு கிளை இருக்கு, திமுக கட்சி கிளை ஒன்று இருக்குன்னு சொன்னா பக்கத்துல எம்ஜிஆர் மன்ற கிளை இருந்தது. அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 18,800 கிளைக்கழகங்கள் தமிழ்நாடு முழுக்க திமுகக்கு. அதே 18,800 எம்ஜிஆர் மன்ற கிளை இருந்தது. அந்த எம்ஜிஆர் மன்ற கிளை அப்படியே வந்து அதிமுக கிளையா மாறுச்சு. இன்னைக்கு வந்து 64,800 கிளைக்கழகங்கள் திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. விஜய்க்கு எத்தனை கிளைக்கழகம் இருக்கு சொல்லுங்க? உடனே வராது, அது வேற விஷயம்.
நான் விஜய் கட்சியாவே நினைக்கல, அவர் கட்சி நடத்துறதாவே சரி, நினைக்கல. கட்டமைப்பு இல்ல. கேளுங்க, ஓகே சார். கட்டமைப்பே கிடையாது. எங்க இருக்கு கட்டமைப்பு? கட்டமைப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். கட்டமைப்பு இருந்தா தான் அந்த ஒரு கிளை கழகத்துல ஒரு 9 பேர் இருக்கான்னு சொன்னா அந்த 9 பேர் இல்ல 5 பேர் இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களே கூட்டு வந்து ஓட்டு போட வைப்பான். ஓகே சார், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் சார். 2006 விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் சார். அவருக்கும் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்ல, ஆனா 8% ஓட்டு வாங்கினார் சார். விஜய்க்கு ரசிகர்கள், எல்லார் வீட்லயும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் விஜய்க்கு அறிமுகமே தேவையில்லை. சோ அதெல்லாம் ஓட்டா மாறாதா? விஜயகாந்துக்கே 10% 8% ஓட்டு வாங்கும் போது விஜய் 15% வாங்க மாட்டாராங்கிற கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்க சார். இல்ல விஜயகாந்துக்கே அப்படின்னும் போது பையனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு விஜயகாந்த கூட நடிக்க வச்சுதான் சந்திரசேகர் வந்து பையனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. விஜயகாந்துக்கே இல்ல, விஜயகாந்த் வந்து இவரை விட சுப்ரீம் ஸ்டார். இல்ல சார், நான் இருங்க, நீங்க சொன்னோட்டு நான் சொல்றேன். விஜயகாந்துக்கேன்னு சொன்னோட்டு சொல்றேன். ஓகே, அவரு 8% ஓட்டு வாங்கினாரு. ஆமா. அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா கூட போய் நின்னாரு. அதுலயே அவர் சஸ்டைன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னைக்கு விஜய் எல்லாம் ஃபீல்டே கிடையாது. விஜயகாந்த் எங்கேயோ போயிருப்பார். இன்னைக்கு பாவம், ஹி இஸ் நோ மோர், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா அவர் எங்கேயோ போயிருப்பார். அவர் பண்ண பெரிய தப்பு, ஒரு பிரதான கட்சியான திமுகவை ரூயின் பண்ணி கருணாநிதியை மூலையில தள்ளி நீங்க எதிர்கட்சி தலைவரா வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு செயல் பண்ண தெரியல. உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்த நம்பி ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சு வீணா போயிட்டீங்களே தவிர, நீங்க 2011 வந்தவர் 16 எலெக்ஷன்ல வந்து கூடவே இருந்திருந்தா ஜெயலலிதா டிமைஸ்க்கு அப்புறம் விஜயகாந்தனுடைய கேலிபரே வேற மாதிரி போயிருக்கும். ஓகே, தப்பு பண்ணிட்டாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் அவருக்கு 8% இருந்து, விஜய்க்கு வந்து பெரிய மாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு, 10% வாங்கலாம், 15% வாங்கலாம், ஒரு சீட் வாங்க முடியுமா? விஜயகாந்தே அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. நான் ஒத்துக்கிறேன் சார். விஜயகாந்தே அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. நீங்க ஒரு போலிங் பூத்துக்கு 1000 ஓட்டு சார். ஆமா, 1000 ஓட்டுல 500 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்குன்னு சொன்னா நாம பேசுறதுல லாஜிக் இருக்கு. 100 ஓட்டு வாங்க மாட்டார். 100 ஓட்டு வாங்க மாட்டார். ஒரு பூத்துக்கா சார்? ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு. ஆமா, 64,000 பூத்து, ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு. 100 ஓட்டு வாங்கினா 10%. நீங்க சொல்ற அதே லாஜிக் நானும் சொல்றேன். இந்த 100 ஓட்டு அவருடைய கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க முடியாது. நிச்சயமா முடியாது. முடியவே முடியாது. தலைகளா என்னால முடியாது. ஓகே, நீங்க வந்து இப்பவும் சொல்றேன், என்ன வேணாலும் டேபிள திருப்புங்க. போலிங் பூத் உள்ள போச்சுன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தானே தவிர டிஎம்கே வர்சஸ் விஜய்னோ டிஎம்கே வர்சஸ் சீமானோ, ஈவன் நாளை காங்கிரஸே வெளியே வந்து விஜய் கூட நின்னா கூட டிஎம்கே வர்சஸ் விஜய்னோ வராது. இல்ல சார், நீங்க புது கணக்கு சொல்றீங்க. நான் புது கணக்கே சொல்ல, இதெல்லாம் பழைய கணக்கு தான். இல்ல சார், தாவேகா கூட காங்கிரஸ் போகுங்கிறீங்களே, போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்களே. போனாலும்ங்கிற நாள் போக வாய்ப்பு இருக்கா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 77 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்திரா காந்தியே வந்து ஆட்களை அமைச்சு ராமாவரம் தோட்டத்தில் தவம் கிடந்தா எம்ஜிஆர் கிட்ட போனாங்க. எம்ஜிஆருடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ல வந்து நாமளும் கொஞ்சம் ஜெயிக்கலான்னு ஜெயிச்சாங்க எம்பிக்கு. ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப புத்தாலே. எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸை கூட வச்சுட்டு 39 சீட்டுக்கு 39 சீட் ஜெயிச்சாங்க, 36 சீட் ஜெயிச்சாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தோன்னா காங்கிரஸை கழட்டி விட்டாரு. தனியாக நின்று அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு, அது வேற விஷயம். ஓகே, ஆகையால இவங்க வந்து நீங்க 2-3 விஷயம் பார்க்கணும். என்னுடைய கணக்கு விஜய் வந்து டிஎம்கே சப்ஸ்டியூட்னு. ஓகே, அதை நம்பாம காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி கிறிஸ்டியானிட்டி அடிப்படையில் கிறிஸ்டின் மிஷனரிஸோட ஃபண்டை பண்ணலான்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, நீ அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக இருந்தாலே வந்து பிரயோஜனம் இல்லை, நாங்களும் சேர்ந்தோம்னா நீ ஆட்சிக்கு வந்துடலாம், ஏதோ உதயநிதிட்டு வாங்கின 360 கோடி நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், வா நம்மெல்லாம் ஒன்னா போகலாம்னு சொல்லி விஜயை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விஜய் கூட போனா இன்னைக்கு அப்போதான் ரியல் 3 கார்னர் கண்டெஸ்ட். இல்ல சார், இன்னைக்கு தினத்தந்தியில ஹெட்லைன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. ராகுல் காந்தி விஜய் கூட பேசினார் அப்படிங்கிறது. நான் வந்து சில பேப்பர்லாம் பாக்குறது இல்ல, நான் தினத்தந்தின்னு சொல்ல சில பேப்பர்லாம் பாக்குறது இல்ல. இன்னைக்கு எனக்கு வந்து பேப்பர் பாக்குறதுக்கே டைம் இல்ல, ஆகையால பார்க்கல. ஆனா அப்படி நடந்தால் ரியலா 3 கார்னர் கண்டெஸ்ட் இருக்கும். ஓகே, காங்கிரஸ் என்ன விஜய் சார், விஜய்க்கு இன்னைக்கு கூட யாரு இருக்காங்க? யாருமே இல்ல சார், யாரும் இல்ல. அதிமுக கூட ஒரு பிஜேபி இருக்காங்க இருக்கு. இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய பரிணாம வளர்ச்சியே வேற. அண்ணாமலை வந்த பிறகு எப்படின்னு ஒன்று, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வந்து டெல்லிக்கு கிடையாது, பிஜேபி கிடையாது. இந்த பிஜேபி பூச்சாண்டி மதவாத பூச்சாண்டிலாம் காமிச்சிட்டு வந்து வித்த காட்ட முடியாது. என்ன வேணாலும் பேசலாமே தவிர தமிழ்நாடு ஆள்றது யாருன்னு தான் வந்து இதே தவிர. நீங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு பார்த்தா
ஏடிஎம்கே பிஜேபியில யார் அதிகமான இடத்துல போட்டி போடுறாங்கன்னு மக்கள் பார்ப்பான்ல. சார் இப்போ வரைக்கும் பைபோலர் கான்டெஸ்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? அதேதான். யாருடைய துணையும் இல்லாம விஜய் தனியா நின்னால் அது ஏதோ அப்படி குறுக்கு முறுக்கும் ஓடிட்டு இருக்க மாதிரி. ஓகே சார், அப்படிப்பட்ட விஜய கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் போற இந்த மக்கள் பயணத்துல சில இடங்கள்ல தாவேக்க கொடியெல்லாம் காமிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விடுது. அதாவது அன்டெஸ்டட் விஜயை வந்து ஒரு 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 தோழமையாக எப்படி சார் எடப்பாடியார் பார்த்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல சார், புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி யார் போட்டா அது நீங்களும் நானும் சொல்லிட்டு இருந்தோமே தவிர அவரா சொன்னாரு. ஏங்க அவர் கூட்டத்துல தானா ஒரு 10 பேர் 15 பேர் வரான், அவனுக்கு வந்து உயிர் பயம் வந்துடுச்சு. நீங்க கரூர்ல 41 பேர் செத்தான், 41 பேர் செத்துங்கிறது வந்து ஏத்துக்கூடிய விஷயம் இல்லை. ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், விஜய்க்காக செத்தானால கூட்டத்துல ஸ்டாம்பேட் எப்படியாச்சு, இந்த விசாரணைக்கே நான் போல. 41 பேர் இறந்திருக்கான். ஆமா, பெரிய துயரம். அவனுடைய மன்றத்துக்காரனுக்கு உயிர் பயம் வந்திருக்குமா இல்லையா? திமுக தான் விஜய் ஆட்டி படைக்குதுன்னு நான் சொன்னாலும் அவன் கட்சிக்காரன், விஜயுடைய கட்சிக்காரங்களுக்கு, அவருடைய ரசிகர் மன்றங்களுக்கு விஜயை வந்து ஒரு பெரிய ஆளை நினைக்கிறாங்க. விஜய் கூட இருக்கிறதால நம்ம உயிருக்கு ஆபத்தோங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும்ல. நாம் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும், நாம் எப்படி அரசியல் பண்ண முடியும், நாம் எப்படி விஜயை நம்பி பின்னாடி இருக்க முடியும்? திமுக காரங்க நாளைக்கு நினைச்சா நம்ம ஊர்ல கூட வந்து இப்படி ஒரு கூட்டத்தை தள்ளுமுள்ளு பண்ண சொல்லி நம்ம உயிரை போக்கிடுவாங்க. நமக்கு வந்து ஆதரவுக்கு ஆள் வேணும்னு நான் வந்து எடப்பாடியார் கூட்டத்தில் கொடி ஆட்டிட்டு நின்று இருக்கலாம். இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் நடந்த பேட்டியில கூட சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்திலே சொல்லலை அப்படின்னு. ஆகையால யாருமே வந்து சார் வீடு தேடி வந்தா வாண்டான்னு சொல்லுவாங்க சார், வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக நான் ரோட்ல நின்று வாங்க 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 நான் கூப்பிட்டு இருப்பேன். நம்மளே அப்படி இருக்க மாட்டோம். அரசியல் தலைவர்கள் வந்து அப்படியா இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் யார் கூடயா இப்போ நீங்க சொன்னீங்க ஏதோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல ராகுல் காந்தி பேசுறாரு என்னமோ சொன்னீங்கல்ல, வாட் இஸ் இட்? அதாவது காங்கிரஸ் சொன்னீங்க, அது மாதிரி ஏதாவது தனியா பேசுறாங்களான்னு தெரியாது. ஓகே, வெளிப்படையா வந்து யாருமே வந்து வா வான்னு கூப்பிட மாட்டாங்க. நீங்க அப்படி யாராவது வா வான்னு கூப்பிட்டா அவங்க கோடம்பாக்கத்தில் இருப்பாங்க. இதை நான் வெளிப்படையா விலாவரியா பேச தயாரா இல்லை. வீட்டு வாசல்னு வா வான்னு கூப்பிடுறவங்க வந்து கோடம்பாக்கத்தில் இருப்பாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபவுல் பிளே பண்றாரு. ஓகே, நீங்க நல்லா பாருங்க, திமுக வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சு இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு. ஆமா, அதுக்கு முன்னாடி இந்திய அரசு மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருந்தோம். அவர் சொல்ற ஒன்றிய அரசுங்கிறது தான் விஜய் சொல்றாரு. அவருக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டில் நீங்க மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு தான் சொல்றாரு. டிஎம்கே எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்குதோ, பிஜேபியை எதிர்க்குதோ அதெல்லாம் தான் அவர் எதிர்த்துட்டு இருக்காரு. எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தம் வருது இல்லை, செத்து போனோன்னு அதுலேருந்து எடுத்தா என்ன கெட்டு போச்சு? என்ன சார் கெட்டு போச்சு? டபுள் என்ட்ரி எடுத்தா என்ன சார் கெட்டு போச்சு? அந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. நேற்று தமிழ்நாடு முழுக்க இவரும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அப்புறம் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அப்போ வந்து செத்து போனவனும் ஊர் மாறி போனவனும் ஓடி போனவனும் டபுள் என்ட்ரி இருக்கணும் எல்லாரும் ஓட்டு போட்டாதான் திமுக மாதிரி நாமளும் ஜெயிக்க முடியும்னு விஜய் நினைக்கிறாரா? ஒரிஜினல் ஓட்டர் இப்போ சார் உங்களுக்கு வந்து கோடம்பாக்கத்தில் ஓட்டு இருக்கு சார், உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க இதை வச்சு உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சார். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா உங்கள் பேர் அதில் இருக்க போகுது சார். அவங்க வரும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லி ஃபார்ம் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு டெலீட் பண்ணிட்டு போகிறாங்க. டெலீட் ஆனால் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? இல்லாத ஓட்டர் ஏன் சார் இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ 2018 கருணாநிதி இறந்து போயிட்டாரு. அவர் பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுக்கு அப்படியே இருக்கட்டும், எங்கள் அப்பா வந்து ஓட்டு போடுவாருன்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மக்களுக்கு விரோதமான சட்டம் வந்தாலும் சரி, திட்டம் வந்தாலும் சரி, எதிருங்க, வேணான்னு சொல்ல. ஓகே, இப்போ இதை எஸ்ஐஆர் எதிர்க்கலையாமா? எஸ்ஐஆருக்கு குறைந்த காலம் தான் இருக்கு. என்ன குறைந்த காலம்? ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் டைம்ல நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கல சார். மே மாசம் எலெக்ஷன் சொன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க வெரிஃபிகேஷனே அப்பதான் சார் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு ஜனவரி மாசம் வந்து ஓட்டர் லிஸ்ட், ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா நீங்கள் எழுதி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தீவிர திருத்தம். பீகாரில் 60 லட்சம் ஓட்டு போச்சு, 65 லட்சம் ஓட்டு போச்சு, எண்ணிக்கை சொல்கிறாங்க. என்ன 65 லட்சம்? செத்து போனவன் 15 லட்சம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊரை விட்டு ஓடி போனவன் 35 லட்சம், அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. 65 லட்சம் 65. சரி, மீதி ஜெனிவன் ஓட்டர்லாம் இருந்தால ஓட்டு போட்டிருந்தா தேஜஸ்வி யாதவ் நேரத்துக்கு, அதுவும் நம்ம
முதலமைச்சர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு, மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாரு, தமிழ்ல பேசினாரு, பீகாரியில் பேசினாரு, எல்லாம் பேசினாரு, மக்களையும் ஓட்டு போடல. மக்கள் முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன தலைகளா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டா எத்தனை கூட்டணியா வந்தாலும் சரி. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நானும் தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு தான் இருக்கேன். ஓகே, என்ன சார் மக்கள் மனநிலை ஜெனரல் பப்ளிக்ல வந்து ஒரு அவர்ஷன் இருக்கு சார் திமுக மேலயா சார்? இந்த கவர்மெண்ட் மேல. ஓகே, திமுக தானே கவர்மெண்ட் நடத்துது, கூட்டணி ஆட்சி இல்ல. திமுக தான் சார் நடத்துறாங்க. இந்த நீங்க தனிப்பட்ட முறையில் திமுக மேலங்கிறது வேற விஷயம். ஓகே, அதிமுக காரனுக்கு வெறுப்பு இருக்கும், தனிப்பட்ட முறையில் அதிமுக காரன் மேல திமுக காரனுக்கு வெறுப்பு இருக்கும். பட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும்போது இந்த அரசாங்கத்தால் நமக்கு என்ன நடந்ததுன்னு தான் பார்ப்பான். ஓகே, ஒரே கையெழுத்து நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 21 பேர் செத்துருக்கான். மக்கள் பார்க்க மாட்டாங்க. யார் பேரில் வேணாலும் பழிய போடு. நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, பிஜேபிகிட்ட சொல்லி நீட்டை ஒழிங்க. அன்னைக்கு அதான் சொன்னீங்க, ரகசியம் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நீங்கள் வந்து எடப்பாடி பிஜேபி கூட என்னைக்கா ஒரு நாள் சேருவார், அவர் வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்கல. வந்த உடனே ஒரே கையெழுத்தில் ஒழிப்போன்னு தானே வந்தீங்க. ஒழிச்சிங்களா? இல்லை. சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எங்கே கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கல்வி கடனை நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோன்னு சொன்னீங்க. பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள் சார். இல்லை. கேஸுக்கு 100 ரூபா குறைக்கணும்னு நீங்கள் குறைச்சிங்களா? நீங்கள் அவங்க 505 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல சார், இந்த 505 வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா 495 படித்தா இல்லை அப்படிங்கிறது தான் வரும். 3 வாக்குறுதி கொடுத்து 3 ஓசி பஸ்ஸு, 1000 ரூபா மகளிர், 1000 ரூபா மாணவர்கள், இந்த 3 நம்புறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் இந்த பொங்கலுக்கு ஏதோ ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறாங்களாமா. மக்கள் சந்தோஷமாக 5000 ரூபாய் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ஒழுகி போன வெல்லம் இத்தியாதி ஐட்டங்கள்லாம் கொடுத்தாங்க பாருங்க, அதை மறந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம். அவங்க அப்பா கலர் டிவி கொடுத்த போது என்ன நிலைமை ஆச்சோ அந்த நிலைமை தான். சந்தோஷமாக 5000 ரூபா வாங்கிட்டு 5 வருஷம் ஆட்சி, வருஷத்துக்கு 1 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1000 ரூபா வருஷத்துக்கு 1000 ரூபான்னு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, சந்தோஷம்னு ஓட்டு போடும்போது இந்த 5000 ரூபா ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அப்படி ஏதாவது கொடுக்கணும்னு மனசில் வச்சாங்கன்னா அரசாங்க காசை பாழாக்குறாரு ஸ்டாலின் தான் அர்த்தம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிக கடுமையான அதிருப்தி இருக்குன்னு சொல்ல வரீங்க? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டு அடிஷ்னலாக சொல்கிறேன். மாம்பழம் விட்டுருங்க, மயிலாப்பூர் மார்க்கெட்டில் போய் நில்லுங்க. அங்கே வர்ற மாமிகள் சொல்லுவாங்க, மயிலாப்பூர் மார்க்கெட்டில், டி நகர் வாடா, திருவல்லிக்கணி போங்க, பெல்ஸ் ரோடு போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஓகே, நான் ஜோசியமே சொல்ல சார், யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு சார், நீங்கள் டிஎம்கே பவருக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 360 கோடி பிரசாந்த் கிஷோருக்கு செலவு பண்ணி அவர் கொடுத்த ஐடியாவில் வந்துட்டீங்க. உங்ககிட்ட இருந்து 360 கோடி வாங்கின பிரசாந்த் கிஷோரால் வந்து ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியல பீகாரில், அவருடைய சொந்த ஊரில். ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படின்னா, நான் பலமாக இருந்தேன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். நான் பலவீனமாக இருந்தால் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்கள் ஓரளவுக்கு பலமாக இருந்தபோது பிரசாந்த் கிஷோருடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொடுத்த காஸ்ட்டில் பீகார்ல ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஆகையால் இதெல்லாம் மக்களுடைய, நீங்கள் 96ல் காங்கிரஸ் ஏடிஎம்கேனுடைய அலைன்ஸ், இங்கே ஜெயலலிதா சிஎம், நரசிம்மராவ் பிஎம் அலைன்ஸை எதிர்த்து பிடிக்காம காங்கிரஸ் வெளியே வந்து இவர் மூப்பனார் வந்து தமாக கட்சி ஆரம்பித்து கருணாநிதி கூட போனார். ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. மீண்டும் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஆண்டவனாலேயே இந்த காப்பாற்ற முடியாதுன்னாரு. மக்களுடைய மனநிலையும் அதே மாதிரி இருந்தது. ஜெயலலிதாவே ஜெயிக்கல, பர்கூரில் தோத்தாங்க. 4 சீட்டு தான். சப்சிக்வெண்ட்டாக 98ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் யாருக்கும் தெரியாத பிஜேபியே ஜெயலலிதா கூட கூப்பிட்டு வராங்க, அலைன்ஸ் போட்டாங்க. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், இதே ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, முஸ்லீம் வந்து அவங்களே வந்து குண்டு வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம்னு அவங்களுக்கு தெரியாதா, பாதிப்புன்னு தெரியாதா, வைப்பாங்களான்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு ஏர்போர்ட்டில் வச்சு. மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டாங்களா? இல்லை. 36 தொகுதி அதிமுக பிஜேபி அலைன்ஸுக்கு தான் கிடச்சிது. ஆகையால் இந்த வாய்ஸ் கொடுக்கறது, கையை ரைஸ் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் வந்து மக்களினுடைய மனநிலையோடு ஒத்து போகணும். ஓகே, ஒத்து போனால் ஒர்க் அவுட் ஆகும். ஒத்து போகலன்னு சொன்னால் அவ்வளவுதான். இப்போ ஒத்து போகாதுன்றது என்னுடைய கணிப்பு. எல்லாரும் கணிப்பு
கருத்து கணிப்பு சொல்லும்போது நானும் ஒரு கணிப்பை சொல்லக்கூடாதா? ஓகே சார், அதிமுக என்ன திட்டம் சார் வச்சிருக்காங்க இந்த 2026 எலெக்ஷனுக்காக? திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும், அதிமுக ஆட்சியில ஏத்தணும், தனிப்பட்ட ஆட்சி நடத்தணும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்கணும். இதுதான் அதிமுகவுடைய திட்டம். வேற என்ன உங்களுக்கு இருக்கு போகுது? இல்ல வேற என்ன இருக்கு போகுது? என்ன திட்டம்? அதை தவிர உங்களுக்கு ஏதாவது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னா அவங்க அதுல சொல்லிட்டு போறாங்க என்னென்ன செய்ய போறவங்க சார். ஆனாலும் கட்சியில இருந்து சீனியர்கள் ஓரம் கட்டப்பட்டது, வெளியேறியது, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு பலவீனமா போய் முடியாதா சார்? தம்பி எங்க படிச்சீங்க? தெரியாம கேட்குறேன். இல்ல சார், சென்னையில தான் சார் படிச்சேன். சென்னையில் தானே படிச்சீங்க. நம்ம படிக்கும்போது பழையன கழுதலும் புதியன புகுதலும் படிச்சுக்கோமா, அது அரசியலுக்கும் பொருந்தும். ஓகே, பொருந்தும். போகி கொளுத்துறோம்ல வீட்டில் பொங்கலுக்கு, முதல்ல போகி கொளுத்துறோம்ல, பழசுல தானே கொளுத்துறோம், அப்புறம் தானே புதுசு வரும். நீங்க புதுசு பழசு எல்லாம் கலந்துதான் அரசியல். அரசியல் கட்சிங்கிறது வந்து எல்லாரும் கலந்தது தான். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு கருணாநிதி பிடிக்காது, ஸ்டாலினை பிடிக்காதுங்கிறதுலாம் வேற விஷயம். அந்த கட்சியில் நான் சேர்ந்துட்டேன்னா யார் தலைமையோ அதை ஏற்றுக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்க ஒரு தலைமையை ஏத்துக்கிற வரைக்கும் 100 டைம்ஸ் திங்க் பண்ணலாம். ஓகே, ஏத்துக்கிட்ட பிறகு நீ ஒரு தடவை திங்க் பண்ணாலும் நீ வீணா போயிடுவேன். அதுதான் சீனியர்னு சொல்லுங்க, ஜூனியர்னு சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்க எல்லாம் சேர்ந்து தானே எடப்பாடியாரை வந்து முன்னிறுத்தினீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேத்து வடியுது? இன்னைக்கு என்ன சார் வந்து உங்களுக்கு? நான் தலைவனாயிருப்பேன், நான் முதல்வர் ஆயிருப்பேன், எனக்கு வாய்ப்பு வந்து பயன்படுத்தி இருக்கணும். உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த உன்னால முடியலன்னு சொன்னாலே நீ இன்ஃபெக்சுவஸ். நீ எது கித்தாப்பு பேசுற? நான் பர்டிகுலரா யாரையும் சொல்ல, யாரா இருந்தாலும் இன்னைக்கு அங்க சொல்ற யாரா இருந்தாலும், அவரை இபிஎஸ் எழுத்து பேசுற யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு பயன்படுத்திக்க. அரசியல்ல வாய்ப்பை பயன்படுத்துறவன் தாண்டா அரசியல்வாதி. அவன் தான் தலைவனா வர முடியும். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவர் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, சஸ்டெயின் பண்றாரு. எத்தனையோ பேர் அம்படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படலைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அதை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் சென்ட்ரல் வந்து பிஜேபி கையில் இருக்கு. பிஜேபி இல்லைனாலும் பரவாயில்ல, அதிமுக என் தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு நான் பார்த்துடுறேன்னு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் துணிஞ்சு தனியாக நின்னாரு. 21% ஓட்டு தான் வாங்கினார். 45% ஓட்டு இருந்த கட்சி 21%. இந்த 21% நீங்கள் இன்னைக்கு திமுகவை தனியாக நிற்க சொல்லுங்க, ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு 16% கூட கிடைக்காது. கூட்டணி இல்லாமல் நின்னா 16% கூட கிடைக்காது. இது நான் போடுற கணக்கு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க வர்ற 26 எலெக்ஷன்ல வந்து எல்லா கூட்டணி இல்லாம நிக்கிறேன்னு ஸ்டாலினை சொல்லுங்க. எடப்பாடியார் நிக்கிறதுக்கு துணிவு இருக்கு, நின்று காமிச்சிருக்காரு. ஆகையால் தான் வந்து வேணான்னு சொன்ன எடப்பாடியாரை அமித்ஷாவை விட்டு தேடி வந்து திரும்ப அலையன்ஸுக்கு வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா அவருடைய கேலிபர். ஓகே, அதுதான் அவரை நிக்க வைக்கிறது. இன்னைக்கும் அவரை மாதிரி உன்னால இருக்க முடியல. நீங்க கட்சியில பொதுச் செயலாளர் எலெக்ஷன் 10 மாவட்ட செயலாளர் கையெழுத்து போடணும், நாமினேஷனுக்கு போடுறதுக்கு வக்கு இல்லாம தானே செங்கோட்டையன் நிக்கல, பன்னீர்செல்வம் நிக்கல, யாரும் நிக்கல. இத்தனை வருஷம் கட்சியில இருந்தேன்னு சொல்றேன், ஒரு 10 மாவட்ட செயலாளர் உங்களுக்கு கையெழுத்து போடுறதுக்கு யோகிதை இல்லை, அப்புறம் எதுக்கு பேசுறேன்? நீங்க கையெழுத்து வாங்கி நாமினேஷன் போட்டிருந்தா யாராவது வேணாம்னு சொல்லியிருக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க பொட்டி வச்சிருப்பாங்கல்ல. எடப்பாடியாரா ஓபிஎஸ்ஆ, எடப்பாடியாரா செங்கோட்டையனான்னு பொட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்ப யாருக்கு வரும்னு தெரிஞ்சிருக்கும்ல. நீ எழுந்து நடக்க முடியாதவனுக்கு, அது சினிமாவில் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசுவா போல, அறுக்க மாட்டாதவனுக்கு 6 அறுவாள், எழுந்து நடக்க முடியாதவனுக்கு வந்து 1000 முன்னாடிங்கிறப்ப ஏதோ ஒரு வசனம் ஒன்று பேசுவார் ஏதோ ஒரு படத்தில். அது மாதிரி உன்னால எழுந்தே நிற்க முடியல. நீ வந்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு இப்போ கித்தாப் பேசுற நீ. ஆகையால நீ இந்த கித்தாப்பெல்லாம் 5 வருஷம் முன்னாடி பேசியிருக்கணும், 7 வருஷம் முன்னாடி பேசியிருக்கணும். அன்னைக்கு 2021 அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லும்போது ஒத்துக்காமல் இருந்திருக்கணும். ஒத்துக்கிட்டீங்கல்ல. எலெக்ஷன் முடிஞ்சு 75 எம்எல்ஏ வந்த உடனே எதிர்கட்சி தலைவர் அவருன்னாரு. அதெல்லாம் முடியாது, நான் தான் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சொல்றதுக்கு தெம்பு இல்லை. இருந்த 66 பேரும் அவர் பின்னாடி தான் இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? யார் சார் இயக்குறாங்க உங்களை? யார் இயக்குறாங்க? எது? பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒரே வாய்ஸ்ல பேசுறாங்களே, உங்களை யார் இயக்குறாங்கன்னு கேட்கிறேன். பிரிஞ்சு போனவங்க முதல்ல யாருன்னு ஒரு தயவு பண்ணி சொல்லுங்க எனக்கு. அதாவது அவங்க சசிகலா அவர்களை சொல்ல முடியாது, அமைதியா இருக்காங்க. இல்ல ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள். ஓபிஎஸ் செங்கோட்டையன் தினகரன் 3 பேரையும் வந்து சசிகலாவும் ஸ்டாலினும் வந்து கூட்டா இயக்குறாங்க. சசிகலாவும் ஸ்டாலினும் கூட்டா இயக்குறாங்க. ஏன்னா சசிகலாவுக்கு வந்து எடப்பாடியார் ஒரு டார்கெட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து
நான் தான் அவரை முதலமைச்சராக்கணும், அவர் நம்மளை மதிக்கலைன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. என்னதான் அவங்க வந்து அப்படி நினைச்சாலும் அன்னைக்கு இருந்து 125 128 எம்எல்ஏக்கள் வந்து கை தூக்கினதால தான் அவர் முதலமைச்சர். எம்எல்ஏக்கள் மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த அம்மாவே சொல்லி எம்எல்ஏக்கள் மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏக்கள் தானே ஒத்துக்கிட்டாங்க. இந்த அம்மா சொல்லியும் எம்எல்ஏக்கள் மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு இவங்க வந்து வேற ஒருத்தர் தான் சொன்னாங்க, அந்த பேரை நான் சொல்ல தயாரால, வேற ஒருத்தர் தான் சொன்னாங்க. எம்எல்ஏக்கள் ஒத்துக்கல, ஓகே, இவரை ஒத்துக்கிட்டாங்க. எம்எல்ஏ நீங்க 69 அண்ணா இறந்த பிறகு 138 திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். நெடுஞ்செழியனும் கருணாநிதியும் யார் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆர் சொன்னதுக்காக கருணாநிதி கை தூக்கினாங்க. ஆகையால் அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார், இல்லாட்டி நாவலர் ஆயிருப்பாரு. அன்னைக்கு கருணாநிதியினுடைய தலையெழுத்து எம்ஜிஆர் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருந்தது, ஆயிட்டாரு. ஆனால் என்னாச்சு, தீட்டு நிமரத்தில் கூர் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் வெளியே அனுப்பிச்சார் கட்சியை விட்டு. அப்புறம் கருணாநிதி ஒன்றும் இல்லாமல் போனார். இதுதானே தவிர சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அமையுது. ஆகையால் நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ணேன் இல்லை. நமக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கவுத்து கொட்டிடணும்னு சசிகலா பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஆட்சி வந்து உறுதுணையாக இருக்குது. ஒரே ஒரு செகண்ட், ஆட்சி உறுதுணையாக இருக்கிறதுக்கு காரணம் சசிகலாவுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கூட்டு பொறுப்புன்னே வச்சுக்குவோம். எடப்பாடி அழிக்கிறதுல ஒரு கூட்டு பொறுப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆறுமுகசாமி கமிஷன் வச்சாங்க. அவர் ரிப்போர்ட் கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. சசிகலா பேரில் ஆக்ஷன் எடுக்கணும், சசிகலா பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது கிரிமினலாக விசாரிக்கணும்னு சொல்லி. ஆமா, ஆக்ஷன் எடுக்கணும் இருக்கு. ஸ்டாலின் எடுத்தாரா இன்னைக்கு வரைக்கும்? இல்லை, எடுக்கல சார். போயஸ் கார்டனில் ஜெயலலிதா பாவம் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டுக்கு எதிர்க்க இந்த அம்மா ஒரு கடை போட்டிருக்கு. ஆமாம், ஒரு பெரிய மாளிகை கட்டிருக்கு. இந்த அம்மா வெளியே வந்துட்டு போகிறதுக்காக வந்து அந்த ரோடு முனையிலாம் சிக்னல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு ஸ்டாலின் சசிகலாக்காக. போய் பாருங்க. சாதாரணமாக அப்படி வந்து அப்படி திரும்புவோம். ஸ்டெல்லா மேரிஸ்லேருந்து கோபாலபுரம் வீட்டுக்கும் ஒரு சிக்னலை போட்டிருக்காரு, போயஸ் கார்டனில் சசிகலா வீட்டுக்கும் ஒரு சிக்னலை போட்டு கொடுத்துருக்காரு. பத்திரமா பாதுகாத்து வர்றாரு. எப்படியாவது இவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியாரை காலி ஒண்ணிட்டா நாம வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், நம்ம குடும்ப ஆட்சியை நிலநாட்டலாம், நம்மளுடைய வாரிசு அரசியலை வந்து வளர விடலாம்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாரும் அவருக்கு உதவி பண்றாங்க. விஜயும் உதவி பண்றாரு, சசிகலாவும் உதவி பண்றாங்க. இந்த உதவியெல்லாம் மக்கள் உதவியோடு இருக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சமகால அரசியல் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் திமுகவுடைய பி டீமாகவே இருந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை வந்து பிரிப்பதில் மிக முக்கியமாக நபராக செயல்படுறாரு. ஸோ 2026 எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப அறிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி சத்யலே சார். நான் சொன்னதெல்லாம் சரிங்கிறது வந்து 2026 தேர்தல் முடிவுகளில் தாமரை நிச்சயமா நம்ம பேசலாம் சார். நிச்சயமா பேசுறதுல புரிஞ்சுக்குவீங்க. நிச்சயமா. தேங்க்யூ சார்.